என் பேர் கஸ்தூரி ராஜாமணி. நான் ஒரு பேரா ஒலிம்பியன். கடந்த 2024 ஆகஸ்ட்டில் நடந்த பேரா ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடந்தது. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு ரெகனைஸும் பெருசாக கிடச்சதில்ல. பட் ஆஃப்டர் ஒலிம்பிக் நிறைய ரெகனைஸ் கிடைக்குது. அதில் இப்போ வந்து இந்த கிரெசென்டியாக வந்து லட்சியம் மகுடம் அவார்டு வந்து கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னுடைய லைஃப்க்கு இது ஒரு பார்ட் ஆஃப் ரெகனைஸாக நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பல பெண்களும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஸ்போர்ட்ஸும் ஒரு ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிற பல பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த ஸ்போர்ட்ஸும் கொடுக்கும் அப்படின்றதுக்கு நீங்களே ஒரு உதாரணமாக இப்போ இருக்கீங்க. பெண்கள் ஸ்போர்ட்ஸுக்கு வரணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே பெண்கள் அந்த காலத்தில் இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பெண்களை வந்து பெருசாக வந்து போட்டுறது கிடையாது. மீன்ஸ் போட்டுருந்தாங்க, வெளியிலலாம் விட மாட்டாங்க. என்னுடைய ஃபேமிலிலையும் அப்படி தான். நான் படிக்கிற வரைக்கும் தான், ஸ்கூல் வரைக்கும் தான் என்னை அனுப்புனாங்க. மற்றபடி வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கட்டாயம் இதுவும் கிடையாது. ஒரு ரெஸ்ட்ரிக்டோடு இருந்தாங்க. ஆனால் நானாக வந்து ஏதாச்சும் இது சாதிக்கணும், நம்ம வந்து இப்படி பிறந்திருக்கோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு பெண்ணாக ஏன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு யோசனையில் தான் நான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்தேன். நான் 2018 டிசம்பரில் தான் ஸ்போர்ட்ஸில் வந்தேன். ஆனால் அதுலேருந்து என் லைஃப் நிறைய சேஞ்சஸ் ஆச்சு. பெண்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது 2018 டிசம்பருக்கு முன்னாடி. நான் பெண்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் நிறைய நாட்டுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துக்கணும், ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணாத. ஆஸ் எ பெண்ணாக நம்மளுடைய செல்ஃபாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஸோ அதுலேருந்து என்னுடைய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பெண்களால் நினச்சா எல்லாம் பண்ண முடியும், ஹார்ட் ஒர்க்கும் உண்மையும் நேர்மையும் இருந்தால். சக்ஸஸ்க்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஒரு விஷயத்த நீங்கள் ஆசைப்பட்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்சனாக மாறணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லீட்டாக பெருசாக அச்சீவ் பண்ணணும், எந்த ஃபீல்டு எடுத்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ந்து முடாமுயற்சியோட முழு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பெண்கள் வெளியே வருவாங்க அப்படின்னு இருக்க நம்பிக்கை இருக்குது.